திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு அருகே உள்ள குமாரராஜபேட்டை மற்றும் மோட்டூர் இரு கிராமங்களில் வசித்து வரும் தமிழரசன், பிரகாஷ் மற்றும் அரவிந்த் ஆகிய இளைஞர்கள் வங்கி கணக்கில் ரூபாய் 3 கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த பணம் அனைத்தும் பார்த்தோம்னால் வட மாநிலத்திலிருந்து வந்துள்ளது. இதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 பேர் 5 கார்களில் 10 துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் 5 வங்கி அதிகாரிகளுடன் மேற்கொண்ட இளைஞர்கள் வீடுகளில் நேற்று முதல், அதாவது 14 மணி நேரம் வீடுகளில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை 16 மணி நேரம் நீடித்ததால் அந்த கிராமத்தின் பாதுகாப்பு கருதி அந்த இளைஞர்கள் 3 பேரையும் பள்ளிப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். நேற்று இரவு முழுவதும் அந்த 3 இளைஞர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் இதில் அப்பகுதியை சார்ந்த தமிழரசன், அரவிந்தன், பிரகாஷ் மட்டுமில்லாமல் மேலும் ஒரு இளைஞர் கைது செய்துள்ளார். இவர்களது வங்கி கணக்கில் 3 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை எங்கிருந்து வந்துள்ளது என்பது குறித்து சுமார் 19 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 இளைஞர்களையும் கைது செய்து டெல்லி மற்றும் பெங்களூர் போன்ற அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்கு தற்போது அழைத்து சென்றுள்ளனர். மேலும் பார்த்தோம்னால் பல கோடிகள் ரூபாய் இவர்கள் வங்கி கணக்கில் பண பரிவர்த்தனை நடைபெற்றுவதாக கூறப்படுகிறது. இதே போன்று பல்வேறு மாநில இளைஞர்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பவித்ரா.